மூணாவது மெசேஜ் என்ன பண்ணலாம், என்னை பற்றி நான் பேசலை, உங்களை பற்றி மட்டும் பேசுகிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துடலாம். அது நீங்கள் இன்டர்நெட்லேருந்து காப்பி அடித்த ஃபேக்டே கொடுத்துடலாம். கரெக்டாக உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் இவ்வளோ ஆட்டோகள் ஓடிக்கிறது, அது ஆகுது இது ஆகுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு கருத்து, ஒரு ஃபேக்ட். ஆக்சுவலி உங்கள் மெசேஜையும் உங்கள் நம்பரையும் பார்த்தா கஸ்டமருக்கு என்ன ஞாபகம் வரும், ஆமாம்ல நம்ம இன்னும் பதில் கொடுக்கல, நமக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களே, ஃபாலோ பண்ணலன்னு கொடுக்குறோம். ஒரு இன்டீரியர் பண்ணுறீங்க, இன்டீரியர் யாராக பண்ணுறீங்க நீங்கள், இல்லை இன்டீரியர் பண்ணுறீங்க, கொட்டேஷன் கேட்குறீங்க, அவர் உங்களுக்கு என்ன அனுப்புகிறாரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கொடுக்குறாரு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னங்கன்னாங்க, உங்கள் டோட்டல் ஹைட்லேருந்து 30% ஒரு சும்மா ரஃபாக ஒரு நம்பர் சொல்கிறேன், உங்கள் ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஹைட்லேருந்து ஒரு 40% மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த 40% என்ன வருதோ அந்த சைஸுக்கு உங்கள் ஸ்லாப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் முதுகு வலியே வராதுங்க. என்கிட்ட வாங்க, நான் தான் அப்பா டக்கரு இதெல்லாம் சொல்லலை, நீ யார்கிட்டனாலும் பண்ணிக்கம்மா, இதுதான் ஃபேக்ட், வச்சுக்க, என்ஜாய், ஹேவ் அ குட் லைஃப் அப்படின்னா அவருக்கு இப்போ என்ன ஆகும், நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் பெட்டர் ஆகும், நம்மளும் ஜென்யூனாக ஃபாலோ பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உட்காந்து ரூம் போட்டு யோசிங்க என்ன சிறந்த கருத்துக்கள் இருக்குன்னு.